ஆர்சி பெடிகிரி பப்பி பெடிகிரி ப்ரோ இப்படி எல்லாத்தையும் கலந்து பப்பீஸ்க்கு குட்டி பால் குடிக்கிறப்போவே வச்சுட்டா அது பாட்டுக்கு அப்படியே கொஞ்சமாக அதான் இன்னைக்கு ஹேர் ஃபால் நேற்றளவுக்கு இல்லை. அப்புறமா இன்றைக்கி மேக்ஸி அடல்ட்டு ராயர்சியோட கிரேவி வாங்கிட்டு வந்தேன், அதை தான் போட்டேன். இது பாக்கெட் 150 rupees வரும். இப்படி ஒரு ஸ்பூனை உள்ளே போட்டுட்டு இப்படி கவர் பண்ணி இப்படி ஒரு கிளிப்பை மாட்டிட்டிங்கன்னா அது எதுவும் உள்ளே போகாது. ஸோ அது ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி தான் ஒரு இது ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்திருக்கு. அப்படியே ஒவ்வொரு கிலோ பாக்கெட்டாக வாங்கி வைப்பேன் நான். ஏன் ஒவ்வொரு கிலோ பாக்கெட்னா எனக்கு இங்கே பதத்து போயிடும், அதனால் ஒவ்வொரு கிலோவாக வாங்கியிருப்பேன். அது போக இதில் பார்த்திங்கன்னா கெனைன் கிரேக்கு, ஏன்னா டேஸ்ட் இது நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பப்பியோட இது அப்படியே போட்டுருவேன். அப்புறம் அடல்ட் இது சும்மா எனக்காவது சாப்பிட்லன்னா ஒரு ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குமேன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றா வாங்கி வச்சுருவேன் அங்கங்கே சூப்பர் மார்க்கெட் போகிறப்போ. ஏன்னா பெருசாக வாங்கி வச்சா எனக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, கெனைனோட ஒரு இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் மல்டிப்புளாக அப்படி கலந்து கொடுக்குறப்போ அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். நமக்கே ஒரே சாப்பாடு சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லையா. அது போக இது சும்மா அது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னால் வாங்கி வச்சுருந்தேன், பட் அதையும் கலந்து போடுவேன். எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆர்சி தான், பட் ஆனால் மெயின் ஃபுட்டை June 3, 2024 அதில் ஒரு கேஜை டெய்லி க்ளீன் பண்ணிடுவேன். இந்த கெனல் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணுவேன். இது அதோட ப்ளே ஏரியா. சும்மா அதோட யூஸ் பண்ண ஷவல் எல்லாத்தையுமே டெய்லி இப்படி வாஷ் பண்ணி அதில் தொங்க போட்டுருவேன். ஃபங்கஸ் அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். இப்படி க்ளீன் பண்ணி கவுத்தி வச்சிடணும். இல்லாட்டினா வேறு அது சாப்பிடாத நேரத்தில் வேறு ஏதாவது பூனை இல்லை ரேட்டு இந்த மாதிரி ஏதாவது அதில் எச்சு வச்சு அது மறுபடியும் சாப்பிட்ருச்சுன்னா உங்களோட டாக்ஸ் குட்டி போடாது அடுத்து ஒரு 1 இயருக்கு. அதே செட்டப் தான். ஹீட்ரு இன்னைக்கு கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் வார்மாக இருக்குது. இந்த பப்பீஸ்லாம் கொடுத்தாச்சு. அது ஒரு 2 பப்பீஸ் இந்த மாதிரி அட்டை இதெல்லாம் உள்ளே போட்டுட்டா உங்களுக்கு க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி கிழிச்சு இல்லை பேப்பர் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி இருந்து கிழிச்சு போட்டுக்காங்க உள்ளே. அது பப்பீஸோட மேலேயும் அது ஒட்டாமல் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சேன், சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இது அடுத்த அட்டை இது கரெக்டாக ஒரு பப்பி இந்த பக்கம் க்ராஸாக அந்த பக்கம் ஒரு க்ராஸாக வைக்கிறதுக்கு அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வேளை ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் பை அந்த டைம் நம்ம கிழிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்காது. இது ஆக்சுவலி நாங்கள் டாக் ஷோ வின் பண்ணது மேலே கொடைக்கானலில் ஒரு டாக் ஷோ நடந்துச்சு. அப்போ வின் பண்ணப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினப்போ அங்கே ஒரு கெனலில் சேர்ந்த ஒரு நபர் பெட் ஷாப்பை சேர்ந்த நபர் ஃபிஷ்ஷு நிறையா இதெல்லாம் வச்சுருந்தார். அப்போ அவர் கடை திண்டுக்கல்லில் இருக்குது. ஆக்சுவலி அவர் கடை உரிமையாளர் அதை பார்த்துட்டு இது ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. இப்படி சொடக்கு போட்டால் நல்லா இருந்தால் அப்படி மூமெண்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஒன்றுமே ஃபுட் எடுக்கலை, ஒன்றுமே இது பண்ணாது. பட் அதையுமே இப்போ நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது ஒரு பழைய ஆன்டிக்கான அயன் பாக்ஸ், ஃபிஷ் டேங்க்கு. இங்கே ஒரு ஸ்டோர் இது மாதிரி. இது அடிஷ்னலாக உள்ள ஆர்சி ஸ்டார்ட் எங்கெங்கே போகிறோமோ அப்போல்லாம் ஒரு வாங்கி வச்சிருவேன். மொத்தமாக ஒரு மாதத்துக்குன்னு 15 கிலோ. ஐலா கேஜு வெளியில் தான். ஐலா டாய்லெட்டெல்லாம் வெளியில் தான் விடுவேன். இதில் ஒரு 2 பழம் வச்சுருந்தேன், சாப்பிடலை. வாழைப்பழம் இப்படி சடனாக எந்திரிச்சிரும். ஸோ அதனால தான் ஐலா வா கம், ஐலா வா 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 கம் 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 ஓடியா போ, வா 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 வா
ஏய் 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 மறுபடியும் அதே பொசிஷனில் போய் படுத்துக்குச்சு. அதனால தான் பக்கத்துலேயே ஒரு ஆள் எப்போவுமே உட்காந்துருக்கணும். சடனாக எழுந்திரிச்சு அதோட கால் எதுவும் பட்டுச்சுன்னா குட்டி டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ நானும் அது என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறேன். வேறு எதுவும் உங்களை பற்றி குட்டியை பற்றின ஒரு வளர்ப்பு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹாப்பி டே. பாய்.